ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அப்போ மணி 4:30 மணிக்கு எழுப்புனா 5 மணிக்கு எழுப்பிட சொன்னாங்க. 5 மணிக்கு எழுப்புனா 5:30நாங்க. அதனால் நானும் கூடவே சரி தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டேன், காஃபி பண்ணிட்டுருக்கேன். ரக்ஷு தான் கேமரா பிடிக்கிறான், லிபு எந்திரிச்சு உட்காந்துருக்கான். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல், என்ன செய்கிறோம், பசங்களை எப்படி சீக்கிரமாக கிளம்புவாங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா காஃபி போட்டுட்ருக்கேன். இது வந்து நைட்டே சொன்னால் சாம்பார் வேணும். ஸோ பார்க்கலாம் என்ன வைக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு என்னை தள்ளி விட்டுட்டு இதுக்கு தான் போனியா நீ? இந்த இடத்துல என்னமோ பண்ணி வச்சிட்டோம்டா. குளிக்கும் போது எரிச்சலாக இருந்துச்சு. புரியல நீ தான் என்னமோ சொன்னேன். ஏதோ இந்த இடத்துல பண்ணி வச்சிட்டான்டா. இந்த இடத்துல கீறிட்டானா என்ன பண்ணான்னு தெரில, எரிச்சலாக இருக்கு, வலிக்குது ஒரு மாதிரி. கீழே தான் வச்சிருப்பான், வேற என்ன பண்ண போறான்? என்ன கடிச்சு வச்சிருவான். அதான் செஞ்சுப்போம், வேற என்ன செய்ய அவனுக்கு என்ன வேற என்ன தெரியும். கீறி வைக்கிறதுக்கும் நகம் கிடையாது, கடிச்சு தான் வச்சிருப்பான். எதையோ ஒன்று பண்ணி வைக்கிறான். இல்லைன்னா காலில் கீறி விட்டுருப்பான். என்ன சமைக்க போறோம்னா என்ன சமைக்க போறோம் தெரியலையே. என்ன சமைக்க போறோம் தெரியலையே. என்ன சமைக்க போறோம் தெரிஞ்சா சொல்ல மாட்டேன். அம்மா சொல்லுவேன். அசிங்கப்படும். ஆமாம்ல, சாம்பார் வைக்க துவரம்பருப்பு இல்லை, பாசிப்பயிர் இருக்கு. ஓகே, பாசிப்பயிர் போட்டு பாப்பா கேட்ட மாதிரி சாம்பார் வச்சிடலாம். அரிசி தண்ணி போட்டாச்சு. அம்மா அரிசி வந்து இது நான் போடல, ரக்ஷு போட்டோம். அவன்கிட்ட போட சொல்லி கெஞ்சி தான் போட வச்சேன். போட மாட்டேங்கிட்டாங்க. 4:30 மணிலேருந்து ஒருத்தங்க எழுப்பல். என்ன வந்துச்சு அவனுக்கு? வெறி பிடிச்சிருச்சு. என் பாவுல போயிட்டு இருக்கான், வாழை தூக்கிக்கிட்டு வெறி பிடிச்சிருச்சு. 4:30 மணிலேருந்து நிறுவ எழுப்புறேன். தங்க எழுந்திருக்காரு. இல்லை என்ன செய்யலாம் சொல்லுங்க. டீ போட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து டீ போடல, காஃபி தான் போட்டோம். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னது பசும்பால் கிடச்சிச்சு. காஃபி தங்கா நைட்டு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. என்ன தெரியுமா? நீ வீட்லயே சமைச்சு திங்க மாட்டியா, கடையிலேயே தான் வாங்கி திம்பியா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட். ரீசெண்டாக சுச்சுவேஷன் எப்படி அமையுதோ அப்படி தான் எங்களால் வாங்கி சாப்பிட முடியும். நான் வீட்லயே சமைக்க மாட்டேன் லூஸு. ஸ்டார்டிங்கில் தான் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். நீ அந்த ஒரு கமெண்ட்டுக்காகலாம் நீ இது பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு. அந்த ஒரு கமெண்ட்டுக்காக நீ ஒன்றும் பேச வேண்டாம். ஐயா, நான் அதை தப்பாக சொல்லவே இல்லை சாமி. எதையுமே நான் தப்பாக சொல்லவே இல்லை. நான் நல்லா பாசிட்டிவாக எடுத்துட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு சுச்சுவேஷன் சரியாக அமையாம போயிடுச்சு. அதனால நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற சூழ்நிலை வந்துச்சு. அதை ஒரு விஷயமா நான் எடுக்கவே கிடையாது. ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வரும்போது எல்லாத்துக்கும் எல்லா சுச்சுவேஷனும் சரியாக கரெக்டாக அமையாது இல்லை. அது ஏன் அந்த மாதிரி தான், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு சாம்பார் வைக்கல, பாசிப்பயிறு தான் வைக்கல. அதனால குக்கரில் வைக்கவே தேவை. பாசிப்பருப்பு ஒரு கொதி வந்தாலே வெந்துடும். சரி நீ பண்ணு, நான் வரேன். எனக்கு கை நாள் ஃபுல்லாக இருக்கும், என்னவே தெரிய மாட்டேங்குது. ஓகேப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? பருப்பு வந்துருச்சு. அப்புறம் முட்டை வச்சுட்டேன். முட்டை 4 இருந்துச்சு. 10 முட்டையில் அன்னைக்கு 3 சாப்பிட்டோமா, 3 நாளா. அப்புறம் நேற்று 2 சாப்பிட்டேன், மீதி 2 இருந்துச்சு. 4 இருந்துச்சு. 4 சாப்பிட்டேன். அரிக்கிறா கையெல்லாம். யாராவது வராங்களா? பணம் வரப்போதா? யாராவது வராங்களா? பணம் வரப்போதா? கையை அரிக்கிறது இங்கே. அங்கே வச்சா என்ன? இந்த இடத்துல அரிக்குது. அங்கே அரிச்சா டேட் கேட்டு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே வராது. சரி, அதை அரைச்சிட்டு போகுது.
சின்ன வெங்காயம் உரிச்சேன். எப்பவும் உரிச்சு முன்னாடி எடுத்துருவோம்ல, எனக்கு உரிக்கவே இல்லை. ஆனால் இப்போ உட்காந்து எங்கள் அம்மா உரிச்சுது. இப்போ உட்காந்து எங்கள் அம்மா உரிச்சுது. என்ன தூக்கத்தில் இருக்கியா? நானும் தூக்கத்தில் இல்லை, நீ தான் தூக்கத்தில் இருக்க. நான் எங்கிட்டம்மா இன்னைக்கு வந்து ரக்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்க போகிறோம். எஸ் ஆஃப்கோர்ஸ். என்ன பொருள் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அதோட வீடியோ வந்து நாளைக்கு 10 o'clock வந்துடும். கரெக்டா? பட் பார்க்கலாம் எப்படி அமையுதுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஆமாம், சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட்டாக நாங்கள் அதை எடுப்போம். வாங்க. குட் மார்னிங் மேடம். அதுக்கு சொம்பு எங்கே இருக்குடா? என்னம்மா? சரி, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். உன்கிட்ட நான் உனக்கு கேட்க மறந்துட்டேன். நான் வாங்குறது உனக்கு ஓகேவா? அது எனக்கு தேவைதானே பண்ணுவோம். ஆமாம், தேவையற்ற செலவு செய்யலையே. ஆமாம். ஆனால் என்ன எல்லாம் ஒன்றா வருது, அதான் விஷயம். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் ஒன்றா வரனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி உனக்கு வந்து 200 மாற்றி விட்டு வச்சுக்கோம் அப்படின்னா அது அந்த இது சூஸ் பண்ணும்போது மாதம் 6000 கட்டிட்டு போயிட்டே இருக்கேன். நல்ல ஐடியா தான் தருது. நான் அது முன்னாடி நம்ம அப்படி தானே சொல்லுவோம், காட்டி கொடுக்கறது பார்த்துட்டு நல்லதுதான். நல்ல வேலையை செய்யணும், அது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, கடவுள் ஒருத்தர் இருக்கார், பார்த்துக்குவோம். எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகே, ஹாப்பியாக இரு, நோ ப்ராப்ளம். ஓகே. பண்ண மாதிரி. ஆனால் என்ன கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் நிறையாவே ஒருக்கிட்ட ஏது இவ்வளோ காசு அப்படின்னு ஒரு 20,000 போட்டு ஒரு ஃபோன் வாங்கினாலே சொல்கிறாங்க. சரி பார்ப்போம், சொல்லதான் செய்யும். நமக்கு வேணும், நம்ம வாங்குறோம். அதுக்கு செய்வாங்க. யாரும் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறத என்ன நடக்கணும்ன்றத நடக்கத்தானோ தெரியாது. நீங்களே சொல்லுங்க. ஒரு இல்லை இப்போ நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோன்னா, இந்த பக்கம் பாசிப்பருப்பு வெந்துருச்சு, இந்த பக்கம் முட்டை வெந்துருச்சு, இந்த பக்கம் சோறு வச்சுட்டேன். அதான் 4 முட்டை வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க, ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு எனக்கு 2 முட்டை. நீ அதை சிந்தாமணிக்கு விட்டு கொடுக்காம நீ சாப்பிடணும். இல்லைன்னா அன்னைக்கு மாதிரி 2 முட்டை தின்றுவான். அவன் சாப்பிடுவேன், எனக்கு நல்லா தெரியும் அவன் சாப்பிடுவான்னு தெரியும். நீ எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கேன். இப்போ பரவாயில்லத்தாங்க, அப்படி வந்து கட்டக்காங்க. நல்ல பையன் எனக்கு மாறிட்டான் போல. இன்னும் போக இன்னும் கொஞ்சம் மாறினா நல்லா தான் இருக்கும். மாறிடுவான். சரிம்மா, நான் போய் ரெடியாக ஒரு டைம் ஆச்சு. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என் தாயே? தாய் வாட்டர் கேன் தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓஹோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் திரும்பி பார்த்தா நல்லாக்கு போதும் போதும். மனசுனா தண்ணி குடிக்க விடுங்க. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுடா. எனக்கு மட்டும் சாப்பாடு பிசைஞ்சு வச்சிடுறியா? நான் பேச மாட்டேயா? யாருக்கானே நான் லேட்டாக சாப்பிடுவேன். இன்னும் நீ பிசைஞ்சு வர சாப்பிட சொல்கிறேன்னா ரசிங்கடா. என்னடா உப்பு அக்கான்னு இருக்கிற? பிசைஞ்சு கொடு. மாட்டேன். மாடிக்கு போகும்போதெல்லாம் வந்து சாப்பாடு அப்படியே கொண்டுட்டு போகும். அப்புறம் டெய்லி அக்காவுக்கு என்ன இந்த மாதிரியா கொடுத்துட்டு இருக்க? பசங்க டெய்லி உனக்கு கொடுத்து விடணும். இப்பதானே 3 நாள் கொடுத்து விட்டுருக்கேன் இந்த வருஷம் ஸ்கூல் திறந்ததுல இருந்து. நான் 3 நாள், இன்னையோட 4 நாள். இன்னையோட 4 நாள் அழகா வெண்டைக்காய் பொரியல், சாப்பாடு, சாம்பார் நீட்டா சாப்பிடலாம். ஏமா இப்படி பண்ற? ஏய், பரிசு குடிக்கிட்டு என்ன பண்ற? உன்னோட பெரிய டார்ச்சர் எனக்கு, சீரியஸா சொல்றேன். உனக்கு காசு கொடுத்துலாம் வாங்கினீங்களான்னு கேட்குறாங்கடா. டேய், யார்கிட்ட காசு?
பூனையை காசு கொடுத்து வாங்கினீங்கல்ல கேட்குறாங்கம்மா. இது ஒரு பண்டாரம், இது வர காசு கொடுத்து வாங்கணும். ஓசியில் கிடச்சிச்சு, நானே வீட்டில் தங்க இடம் முடிச்சிருக்கிறேன். நூறு எப்படி எப்படி என்னை பார்க்குது பாரு. ஏம்மா எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன். அம்மா இது என்னை எப்படி பார்க்குது பாரு. அப்படி தூக்க அப்படி தூக்க. அச்சுக்குட்டி அச்சுக்குட்டி. எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இவன் தான். இவன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஏசாமி இப்போ அப்படி இருக்கு. சரி சரி சரி. என்னடா இதெல்லாம் இப்படி இதாகிடுச்சு. அது போட வேணாமா? இந்த கீச்சைனுக்காக ஒரு சார் வந்து மடியெல்லாம் ஏற்படுத்துனார். அப்போ இந்த டாப் வேண்டாமா? வேணாமே வேணாம். வேற இது நான் எத்தனை போட்டுக்க போகிறேன்? எனக்கு நான் கேட்டேன். இந்த முழுசா பேச விடு. நான் எத்தனை போட்டுக்க போகிறேன்? அது போட போகிறேன். அது அதுனா அதுதான். சரி வா, நான் போயிட்டு ஃபிசிக்ஸில் படம் வரையலாமா இல்லை எடுத்து வைக்கலாமான்னு பார்க்குறேன். எடுத்தே வைப்பேன். டாட்டா. போய் சாப்பாடு நீ எட்டுவா. என்ன செல்லம் பண்ற? விளையாடிட்டு இருக்கிறேம்மா. நக்குவை வேலையை முடிச்சியா இல்லையா? முடிச்சேன். நீ வந்து டைனிங் டேபிள பார்த்துருக்கணும். பார்க்காம வந்து பேசக்கூடாது. முதல்ல நான் ஒன்றை தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் போவேங்க. ஆமாம். அங்கே தண்ணி ஊற்றிடுச்சு. அங்கே தண்ணி ஊற்றிடுச்சு. மோய் துடைக்கணும். துடைச்சிக்கலாம்ல, இல்லை துடைக்கணும். அது கை எட்ட மாட்டேங்குதுல்ல, அப்புறம் ஏன் என்னமா சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். அப்புறம் அப்புறம் எப்படி படுத்தணும்? ஏ பண்டாரம் சாதம் எனக்கு பசஞ்சே வைக்க மாட்டியாமா நீனு? போமா. சாம்பார், அவரைக்காய், முட்டை, சாம்பார், சோறு. அம்மா பேசாம டிஃபன் பாக்ஸ்குள்ள முட்டை வச்சு விடு. அடே ஒரு முட்டை கொண்டு போய் எத்தனை பேருக்கு தருவேன்? நான் தான் சாப்பிடுவேன். மற்ற பிள்ளைங்க கொண்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இல்லை, உனக்கு தெரியாது. வேண்டாம். எனக்கு வேணும். மற்ற பிள்ளைங்க பொக்கணும் போயிருக்கோங்க. நான் மட்டும் ஒழிச்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி பேசுகிறேன். நான் கொண்டு போனேன், அது முதல்ல இனிக்கே இருக்காது. மற்ற பிள்ளைங்களுக்கும் அது, அதாவது சாப்பிட்டா பிரோஜனமாக சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடாம இருக்கணும். சரி நீ வா. வர வர வர. என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பா சாப்பாடு ஊட்டிட்டு கூட்டிட்டேன். ஆமாம், நான் கிளம்பி விட்டேன். இன்னும் பேக் மட்டும் பண்ணால் போதும். எனக்கு இன்னைக்கு குவிஸ் இருக்குமா? குவிஸ்னா காம்படிஷன்மா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ பாப்பா. ஆமா, 3 பேர் ஒரே இடத்துல இருக்கீங்க. நீ என்ன பண்ண அன்னைக்கு? நான் ஒன்றும் பண்ணலையே. என்ன ட்ரெஸ் போட எடுத்த? அது ஒரு க்ரீன் கலர். இந்த பொறுக்கி நான் ஏழை வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு போட முடியல. சே, ஆனால் விட்டு போயிட்டேன்.
அவன் மண்ணை தான் வேலையே. நான் சமத்து புள்ள கடிக்கிறத பத்திய என்னடா பண்ண நீ? அவன்கிட்டே கேளுங்க. என்னடா பண்ண அவன? அமைதியாக இருக்கிறப்பவே தெரில. உச்சா போயிட்டானா? ஆமா யாரு? இவன் தான். அவன் எங்கடா போனான்? அவன் வெளியே போனான்டா. ஏன் சொல்லுவீங்க? டென்ஷன் ஆகி போச்சு. நான் இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷூ போட்டால் அழகாக இருக்கும்னு சாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். எல்லாம் எல்லாம் இந்த பொறிக்கு பையன் பண்ண வேலை. நம்பியாச்சு. நம்பணும். நான் கண்ணு எதிர பார்த்தேன். நான் வர சும்மா தான் உட்காரன்னு பார்த்தா உச்சா போயிட்டான் என் ட்ரெஸ் மேல. அப்படிப்பட்ட பையன் இல்ல, நல்ல பையன். சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க, எனக்கு டைம் ஆச்சு. 7:50 ஆச்சு. 7:50னா 7:15. 7:50 கூட தெரியாத சும்மா கேட்டா. சரி வா வாங்க 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 போலாம் 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 போலாம். எனக்கு பஸ்ஸுக்கு அமௌண்ட் கொடு. போலாம் ரைட். பசங்க 2 பேரும் பஸ் ஏற்றிட்டு வந்தாச்சு. இப்போ துணி மடித்து வச்சுட்டு பேங்க்கு போகிற வேலை இருக்குது. அது நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை, லவ் யூ ஆல் தங்க குட்டிங்களே.